அனைவருக்கும் வணக்கம். ஒரு துணி, சாதாரண துணியிலங்க பல வருடங்களா பல கோடிக்கணக்கான மக்கள் புனிதமா நினைக்கக்கூடிய ஒரு புனித துணி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஷ்ரவுட் ஆஃப் டுரின் அப்படிங்கிறது அதோட பேருங்க. அதாவது ஜீசஸ் கிறிஸ்ட புதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பரியல் கிளாத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவரை அடக்கம் பண்ணும்போது பயன்படுத்தப்பட்ட ஒரு துணி தான் இந்த ஷ்ரவுட் ஆஃப் டுரின் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துணியில ஒரு புகைப்படம் பதிஞ்சிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடையும் போது அது அதாவது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடைக்கும் போது ஏற்பட்ட காயங்கள்னால பதிஞ்ச ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம் அப்படின்னு சொல்லி பலரால சொல்லப்படுது, பலரால நம்பவும் படுது. ஆனா இது ஒரு சாதாரண துணிதானா அல்லது இது ஒரு டிவைன் எவிடன்ஸா இப்படின்னு சொல்லி சயின்ஸுக்கும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சரி நடுவுல நிறைய கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டே இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச்ல இதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான விஷயம் தெரிய வந்திருக்குங்க. கேட்டா நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு மாடர்ன் ரிசர்ச்சை பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ அனலைசிஸ். இதுல இருக்க இந்த துணியில கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு டிஎன்ஏ அனலைசிஸ் பண்ணாங்க. அதுல கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மனிதனோட டிஎன்ஏ, விலங்குகளோட டிஎன்ஏ, தாவரங்களோட டிஎன்ஏ இப்படின்னு சொல்லி இப்படி பல சம்பந்தப்பட்ட டிஎன்ஏக்கள் இந்த துணியில பதிஞ்சிருக்கு. அண்ட் டிஎன்ஏ தானே பதிஞ்சிருக்கு, அதனால என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ நம்ம இந்திய நாட்டை சேர்ந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடியது ஒரு இந்தியன் டிஎன்ஏ. ஸோ ஏசு கிறிஸ்து ஒரு இந்தியனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்ப சமீபத்துல எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துணி பல நாடுகள்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். அதனால இதுல இந்தியாவுக்கு தொடர்புடையதா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த துணியை பலர் ஹேண்டில் பண்ணியிருக்கலாங்க. அது எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவில இருக்க ஒரு சிலர் இந்த துணியனையா பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது தொட்டு இருக்கலாம். அது மூலமா இதுல அந்த இந்தியன் டிஎன்ஏ பதிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ அனலைசிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம உடம்போட ப்ளூ பிரிண்ட். இதுதான் நம்ம செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு டிஷ்யூக்கள்லையும் இந்த டிஎன்ஏ இருக்குங்க. இதுதான் நம்மளோட செயல்பாட்டை தீர்மானிக்கக்கூடியது. சுலபமா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒருத்தங்க உயரமா இருக்கிறதா இருக்கட்டும், குள்ளமா இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய நோய்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய ஜெனட்டிக் மாற்றங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது இந்த டிஎன்ஏ அனலைசிஸ். அதாவது இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது இந்த டிஎன்ஏ தான். மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சாலே போதும், அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, அவங்க என்ன வகையை சார்ந்தவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப சயின்டிபிக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்ஏ மட்டும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை, நம்மளோட வாழ்க்கை முறையும் சேர்ந்துதான் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதுதான் சயின்ஸ் எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட உணவு பழக்கங்களா இருக்கட்டும், நம்மளோட தூக்கமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் நம்மளோட டிஎன்ஏவை மாற்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா நம்ம யூஸ் பண்ற பல விஷயங்கள்னாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் டிஎன்ஏல மாற்றங்கள் ஏற்படுறதுனாலதான் கேன்சர் முதலான நோய்களும் வரக்கூடுது அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் ஆயுர்வேதத்தின் படியும் சரி, இந்த டிஎன்ஏ பத்தின நேரடி தொடர்புகள் இல்லை அப்படின்னாலும் சில விஷயங்கள் மூலமா டிஎன்ஏ பத்தி கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த பிரகிருதி அனலைசிஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருத்தவங்களோட வாதம், பித்தம், கஃபம் இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிஎன்ஏ அனலைசிஸ் தான் இப்போ ஜீசஸ் கிறிஸ்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்ஏ அனலைசிஸ் ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த துணி பலரால தொடப்பட்டிருக்கலாம், பலரால கண்டாமினேஷன் ஆயிருக்கலாம். ஏன்னா பல நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு துணி அப்படிங்கும் போது அதுல பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற சில பேர் அதை தொடர்றது மூலமா அந்த டிஎன்ஏ அதுல பரவி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அல்லது இந்தியாவில இருந்து அந்த துணி போயிருக்கலாம், இந்தியாவில இருக்க யாரோ ஒருத்தர் அந்த துணியை தொட்டிருக்கலாம். இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளூவா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் சமீபத்துல ஜீசஸ் கிறிஸ்ட பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.